ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதத்துடைய 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய 6ஆம் நாள். கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 2020 ஆண்டோட கடைசி 3ஆம் பிறை தரிசனமானது நாளை நாள் வருது. அதாவது இந்த 2025 ஆண்டுடைய 3ஆம் பிறை கடைசி நாள் நாளை நாள் வருது. இந்த 3ஆம் பிறை தரிசன நாளில் சிறப்பு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை செய்தால் எப்படி உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் அப்படிங்கிற ஆன்மீக முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025 ஆண்டின் கடைசி 3ஆம் பிறை பரிகாரத்தை நாளை நாள் செய்யாமல் விட்டுறாதீங்க. இந்த வருடம் கடைசியாக 3ஆம் பிறை பரிகாரம் நீங்கள் செய்தால் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு செம்மையான வாழ்க்கை அமையும். ஸோ வரக்கூடிய வருடம் செம்மையான வாழ்க்கை அமைய என்ன தரிசன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்கழி மாதம் அமாவாசை திதியானது நல்லபடியாக நிறைவடைந்தது. அமாவாசை முடிந்து 3வது நாள் நாளை நாள் சந்திர தரிசனம் என்பது நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, இந்த பிறைநிலவு சிவபெருமானுடைய தலையில் இருக்கோ. இந்த பிறைநிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பிறைநிலவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக அர்த்தம். ஸோ நாளை நாள் பிறையை பார்த்தாவே ஈசனை பார்த்ததுக்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இதில் சந்திர தரிசன நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய நாளில் தான் ரொம்பவே சிறப்பான கரிநாளும் இருக்குது. கடனை அடைப்பதற்கோ சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கோ நாளை தினம் செய்ய வேண்டிய பரிகார முறை இருக்குது. நாளை தினம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளை தினம் ஃபஸ்ட்டு காலை எழுந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மந்திரமும் இருக்குது. ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நாளை காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மனக்கண்களில் ஈசனையும் பெருநிலவையும் பார்க்கிற மாதிரி நினைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிடுங்க. 3 முறை சொல்லிவிட்டு செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை மனநிறைவோடு உங்களுடைய தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க. அதாவது பிறை சிவபெருமானுக்கு முன்னாடி வைங்க. உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி வந்தால் நாளைய சமயத்தில் குருவுக்கும் வணக்கம் சொல்லுங்கள். மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுக்கும் வணக்கம் சொல்லி உங்கள் நன்றியை தெரிவிப்பது ரொம்ப 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 முக்கியம். பிறகு காலையில் இதெல்லாம் செய்துட்டு உங்களோட அன்றாட வேலையை துவங்குங்க. இந்த மாதிரி நாளை நாள் காலையில் எந்திரிச்சு பண்ணது உடனே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக கடன் சுமையிலிருந்து வெளிவர ஒரு எளிய பரிகார ஜோதிடர்களால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாங்கிய கடனுக்கு நாளை நாள் வட்டி கட்டினால் கூட அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாள். 3ஆம் பிறை தரிசனமும் சேர்ந்து இருக்குது. நவக்கிரகங்களில் சூரிய பகவான் தான் நமக்கு ஒளியை தீர்த்து கொடுப்பார், அதாவது ஒளியை கொடுப்பார். ஸோ நாளை நாள் கரிநாள். உங்களுடைய வட்டியிலிருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் கட்டி பாருங்கள். உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த 3 மாதத்திற்குள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஒன்றுமே இல்லை, நாளை கரிநாள் என்று உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதன் மூலிமா தெரிஞ்சிருச்சு.
காலாண்டரில் பார்த்தாலும் தெரியும், இல்லைனாலும் வீடியோவில் பார்த்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளை நாள் குலதெய்வத்தையும் ஈசனையும் மனதார நினைத்து கொண்டு நாளை காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்குள் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுங்க. அது 10 ரூபாவை கூட கட்டுங்க, அவ்வளவுதான். கை நீட்டி ஒரு நபரிடம் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள். அந்த 1,00,000 ரூபாய் கடனுக்கு மாதம் 1000 ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்திருப்பீங்கள்ல, அந்த 1000 ரூபாய் வட்டியை நாளைக்கு கொடுங்க, அவ்வளவுதான். அந்த 1,00,000 ரூபாய் கடன் சீக்கிரம் அடையும். திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. நாளை சந்திர தரிசனால குறிப்பிட்ட நேரத்தில் வட்டி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாளை தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய வட்டி தொகையை செலுத்துங்க. சில பேர் லட்சக்கணக்கில் வட்டி தொகையை செலுத்துவீங்க. அப்படியாக இருந்தால் மொத்த பணத்தையும் வட்டியாக நாளை கட்ட முடியாது என்றாலும் அந்த தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை நாளை நாள் திருப்பி கட்டும்போது வட்டி கட்டக்கூடிய சுமை நமக்கு படிப்படியாக குறையும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. சில பேர் நகையை வங்கியிலையோ அல்லது அடமான கடையிலோ அடமானத்துக்கு வைத்திருப்பீங்க. அதற்கான வட்டியை நாளைக்கு கட்டினால் அந்த நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்திரங்கள் அடமானத்தில் வைத்திருந்தாலும் இதே தான். நாளை தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க, நல்லதே நடக்கும். ஸோ ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் செய்கிறது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நாளை சந்திர தரிசனால் உங்கள் 12 ராசிக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை முன்னேற்றம் இருந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இறை வழிபாட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா ஓகே தான். குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். நிதி நிலைமை சீராகும். நாளை நாள் அனுமன் வழிபாடு செய்திங்கன்னா மனதிற்கு தைரியம் கொடுக்கும். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை நாளை நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வேலையிலும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்துங்க. ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. பேசுவதை குறைத்து கொள்ளுங்க. ராம் ராம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்க, நல்லது நடக்கும். நாளை நாள் முன்னோர் வழிபாடு செய்வது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். அப்புறம் கடகராசி. கடகராசி பொறுத்தவரை நாளை நாள் நலமான நாளாக இருக்கும். நேரத்திற்கு எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். நல்ல பெயர் கிடைக்கும். வேலையிலும் மற்றும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மனதில் கூட நிம்மதி கிடைக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. வருமானம் சீராகும். செலவுக்கு கையில் பணம் இருக்கும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். நீண்ட தூர பயணங்கள் இனிமையாக அமையும். புது உறவுகளுடைய சந்திப்பு மனதிற்கு இதமாக இருக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசி பொறுத்தவரை பாசம், அன்பு, காதல் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். வேலையிலும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். புது முதலீடுகளில் அவசர வேண்டாம். தெரியாத விஷயத்தில் கால் வைக்காதீங்க. அப்புறம் துலாம் ராசி. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை மிக சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். உற்சாகமாக செயல்படணும். தேவைக்கேற்ப வருமானம் இருக்கும். சிக்கல்கள் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அனுமன் வழிபாடு செய்தால் மேலும் நன்மைகள் பெறலாம். அப்புறம் விருச்சிக ராசி. உங்கள் ராசியை பொறுத்தவரை நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. நாளை இறை வழிபாட்டில் மன ஈடுபடுறது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசி பொறுத்தவரை மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இருக்கும். புது முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியடையும். நீங்கள் அனுமனுக்கு துளசி இலை வாங்கி கொடுங்கள், நல்லது நடக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் சங்கடங்கள் விலகும். கடன் சுமை நீங்கும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு நல்ல வழி பிறக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டில் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. துன்பங்கள் நிரந்தரமாக விலகும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசி பொறுத்தவரை நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும். மனதகிரியம் அதிகரிக்கும். துணிச்சலாக ஒரு சில முடிவுகள் எடுக்கணும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும்.
நிதி நிலைமை சீராகும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. அப்புறம் மீனம் ராசி பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடும் போது நல்லது. வேலையில் சுறுசுறுப்பு இருக்கும், நீண்ட தூர பயணங்கள் இனிதே அமையும். வேலையில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது வந்தாலும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும், அதனால் லாபத்தை பெற்று முன்னேறுங்க. ஸோ உங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.